பக்கத்துலேருந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நண்டு கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து 1/2 கிலோ நண்டு வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நண்டு எவ்வளோ பெரிய நண்டுன்னு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுவோம். அதுக்குள்ள சாப்பாடு கொடுக்கணுமா? இப்போ நண்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சின்ன குட்டி குட்டி காலெலாம் வந்து இந்த ரெக்க மாதிரி இருக்கும் மூனையில். இதெல்லாம் வந்து இது தேவையில்லை, இது ஒன்றுமே இருக்காது. அதனால இதெல்லாம் பிச்சு போட்டுருங்க. இந்த பெரிய காலெலாம் கூட நீங்கள் பிச்சிடலாம், தனியாக எடுத்துக்க. அந்த பாருங்க, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். காலை பிடிச்சாச்சு. சொன்ன மாதிரி ரெக்கையெல்லாம் பிடிச்சிருங்க. அவ்வளோதான், ஈஸி தான். நல்லா க்ளீன் பண்ணுறது. எனக்கே க்ளீன் பண்ண தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ நண்டை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே போகலாம். இப்போ நம்ம வந்து நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நண்டு சுத்தம் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து எப்படி ஒரு சுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மிளகாத்தூள், கரம் மசாலா, அடுத்து மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், மல்லித்தூள், அடுத்து இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். இது போட்டால் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக. அடுத்து ஆயிலு, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதாங்க இதுக்கு தேவையான பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஐட்டம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயத்தை விட்டாச்சு பார்த்தீங்களா, சால்ட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி காஞ்சாலும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டாக வச்சுருக்கோம்ல வெங்காயம், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ பச்சை வடை போயிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு லைட்டாக பச்சை வடை போகிற வரைக்கும் வணக்குங்க. இப்போ பச்சை வடை போயிடுச்சு. அடுத்து நான் அரைச்சி தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக பச்சை வடை போகணும். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. சேர்த்து வணக்கி இப்போ பச்சை வடையை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ வந்து மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீர் மிளகாத்தூள்,
நான் எனக்கு அளவு நிதானம் தெரியுங்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். நீங்கள் வந்து ஸ்பூனில் போட்டுக்கோங்க. அதிகமாக போயிடும் இப்படி கொட்டினீங்கன்னா நீங்கள் ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதோட உப்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை இதில் இப்போ போட்டுருங்க. நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் இந்த மசாலாவோட பச்சை வாடை போட்டோம். இந்த வரைக்கும் நல்லா வணக்கணும். இப்போ மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நண்டை சேர்த்துக்குவோம். நண்டை போட்டு லைட்டாக கிண்டி விட்டுருவோம் மசாலாவோட செய்கிற மாதிரி. இப்போ நண்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக நண்டு வேகிறது போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுறா போதும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த மாதிரி கிண்டி விடலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும். ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது, நண்டு சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஓகே, இப்போ நமக்கு எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு நம்ம பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் சுண்டி வருது. நல்லா சுண்டி வரும். தண்ணி சுண்டி வர்றதுக்கு அந்த வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து கிண்டி மட்டும் விட்டுருங்க, நல்லா அடி பிடிச்சிரும். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டோன்னே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம், எப்படி வெந்திருக்குன்னு. நல்லாவே தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நல்லா கரைச்சி விடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப ட்ரை ஆக விட்டுறாங்க. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தொட்டுக்க முடியாது. நண்டு மசாலா பூரா அப்படியே ட்ரை ஆகிடும். அதனால் நம்ம லைட்டாக ட்ரை ஆன போது இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது. அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய், இது நான் ஆல்ரெடி நல்லெண்ணெய் சமைச்சா கூட நல்லா தான் இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சம் ஆயில் விட்டு இன்னொரு வாட்டி கிளறி இறக்குனீங்கன்னா சுவையான நண்டு கிரேவி தயார். இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க, ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லைட்டில் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். காரம்னா நண்டை சாப்பிட முடியாது, சூடாக இருக்குது. அதெல்லாம் கிரேவி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர், செம்ம காரம், நல்லா இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. ரச சாதத்தோட சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மசாலாலாம் ஏன் நான் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக தெரியாது. இப்படி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இப்போ மசாலா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எதையும் ஒதுக்கிறதுக்கு தேவையே இல்லை. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா கண்டிப்பாக வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒதுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எப்படின்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.